தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம் என்னன்னா, நாம் விசுவாசத்தில் பூரணரா இருக்கணும், விசுவாசத்தினால் செய்கிற கிரியைகளிலும் பூரணமா இருக்கணும். அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் முதலாவது விரும்புகிறார். முதல்ல தேவனுடைய சித்தம் என்னன்னா, நீ என்னை முதலாவது முழுமையுமா விசுவாசிக்கிறியா? என்னை முழுமையுமா விசுவாசித்து நம்பி என்னை சார்ந்து முழுமையுமா பற்றி கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. அநேக தரத்திலே நாம் ஆண்டவரை முழுமையுமாய் பற்றி கொள்ள வேண்டும். நமக்கு தெரியும் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், நான் கிறிஸ்டியன், நான் ஆலயத்துக்கு போகணும், ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும். இது எல்லாம் நம்முடைய சிந்தை அறிவில் இருந்தாலும் கூட நம்மை ஆண்டவரை முழுவதுமாய் நம்புகிறதை என்ன செய்கிறது இல்லை, நம்ம இருதயம் முழுமை காட்டுகிறது இல்லை. அநேக நேரங்களில் நம்ம அரைகுறையாக தான் ஆண்டவரை தேடுகிறோம். இது நடக்குமோ நடக்காதோ என்ற அவிசுவாசத்தோட கூட கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறோம். அநேக நேரங்களில் கர்த்தரை பரீட்சை பார்க்கிறவராயும் கூட என்ன செய்கிறோம், இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, நீ நம்புனா முழுமையுமா நம்பு, உன் கிரியை முழுமையுமா இருக்கணும், ஒரு அறகுறை கிரியைகளிலே அல்ல. என்னை என் பிள்ளை விசுவாசிக்க வேண்டும், என்னை நம்பணும், முழுமையுமா நம்பணும் என்பது தேவனுடைய திருவுள்ள சித்தமா இருக்கிறது. அவருடைய தயவுள்ள சித்தம், நான் முழுமையுமாய் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஒரு கட்டம் வரைக்கும் நம்ம ரட்சிக்கப்படும் முன்பதாக வரைக்கும் எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே, ஆண்டவருடைய ஆலயத்திலே நம்ம அவரோடு கூட ஒன்றித்து கலக்கிறவர்களாய் ஆன பிற்பாடு, ஆண்டவரை முழுமையுமாய் சார்ந்து கொள்ள வேண்டிய, நம்ம எல்லா இடத்திலும் அவரை பற்றி கொள்ள வேண்டிய இடத்துக்கு வந்த பிற்பாடு இன்னமும் உலகத்தை நினைத்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் நாம் அவருக்கு தகுதியானவர்கள், அழைப்பு பெற்றவர்களா. அநேக காரியங்களை நாம் அவர்களே பெற்றிருக்கலாம், சபைக்கு வரலாம், செபிக்கலாம், வேத வாசிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் முழுமையான விசுவாசம் கர்த்தரிடத்தில் இல்லை என்று சொன்னால் கர்த்தருடைய சித்தத்திலே நாம் விலகினவர்களாய் காணப்படுகிறோம். முதல் பேஸ்மெண்ட்டே அதுதான், அஸ்திபாரமே இதுதான். இதிலே நாம் ஒழுங்காக இல்லை அப்படின்னா, இதிலேயே நாம் தடுமாறுகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அதில் பலப்படு, நீ அதில் பலப்படு. இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட, ஒருவேளை நீங்கள் அதில் பலவீனமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். ஒப்பு கொடுங்க, தன்னை தாழ்த்துங்க. ஆண்டவரே, ஒருவேளை நான் அவிசுவாசமாக இருந்திருக்கிறேனா, என்னை ஒரு விஷயம் மன்னிங்க. அல்லேலூயா.